No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தஞ்சை பெரிய கோவில் முதல் கங்கை கொண்ட சோழபுரம் வரை சோழர்களின் பெருமையை ஒரே பயணத்தில் காணுங்கள். 1 நாள் மற்றும் 3 நாள் பேக்கேஜ்கள் உண்டு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவடமே கேட்போம். வணக்கம் சேகுவரா சார். வணக்கம் சார். வணக்கம். எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு சார். பலமுறை நீங்களுமே சொல்லியிருந்தீங்க, இது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தால் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது, அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, அசம்பாவிதம் நடந்தாலும் இவர் பேச மாட்டார் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. நேற்றுக்கு ஒரு துயர சம்பவம், கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. 5 + 1 4 9 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. இந்த துயர சம்பவம் ஒரு மோசமான சம்பவம். காவல்துறை கேட்ட இடத்த கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்கிறாங்க. 10,000 பேர் கூட கூட முடியாத இடத்துல ஒரு 30,000 பேர் கிட்ட கூடிட்டாங்க. பெரிய அளவுக்கான ஒரு இழப்பு நடந்திருக்குது. இந்த இழப்பு ஒரு சோகமான இழப்பு தான். அந்த கட்சிக்கும் ஒரு சோகமான இழப்பு. அவர் திரு விஜயும் இருகன ஒரு முகத்தோடு தான் அவர் அங்கேருந்து கிளம்பினார். உங்களுடைய பார்வை சார்? முதல்ல நான் ஒரு சாதாரண மனிதனா இந்த இறந்து போன அத்தனை பேருக்கும் இந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் முதல் கட்டமாக. ரெண்டாவது நீங்கள் என்ன சொன்ன நான் பல முறை பேசியிருக்கிறோம். இது கட்டுப்பாடற்ற ஒரு காட்டு மிராண்டி கூட்டம். அந்த காட்டு மிராண்டி கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அதிகார வெறி மட்டுமே இருக்கக்கூடிய, அதிகார வெறி ஆசை இல்லை, அதிகார வெறி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மனிதரால் இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா வழிநடத்தப்படுறாங்கன்னு கூட சொல்லக்கூடாது, அது தவறாக வழிநடத்தப்படுறாங்கன்னு வேணா இந்த இடத்துல நம்ம அந்த வழிநடத்தலுக்கும் அவங்க கண்ட்ரோல் ஆகிற மாதிரியும் தெரியல. கண்ட்ரோல் நான் நீங்க ஒரு நல்லா கண்ட்ரோல் ஆகல. நான் ஏற்கனவே அதுதான் சொல்றேன், கண்ட்ரோல் ஆகல. குழந்தைகளை கூட்டு வராதீங்க, கர்ப்பிணிகள் வராதீங்க, பெண்கள் வராதீங்க, கொஞ்சம் என்னமா சார் ஒரு அசுர பசி உள்ளவங்க கிட்ட போயிட்டு எல்லா பலவிதமான பலகாரங்களை வச்சுட்டு நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்னா எப்படி? அப்படிதான் இது. உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பலகார கடையில் இருக்கிற ஒரு இனிப்பு பொருளாக பார்க்குறான், இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பொம்மையாக பார்க்குறான். அப்படி விஜய அங்கே இருக்கிற மக்கள், அந்த மக்கள்னே எடுத்துக்கணுங்க. சார் இது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுன்றீங்களா? ஆமா, காவல்துறை தரப்பும் அரசாங்கமுமே இதை சரியாக எப்படி சார்? நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை நான் திரும்ப எல்லாரும் இதை ஒரு வார்த்தை சொல்றாங்க, காவல்துறை கட்டுப்பாட்டில் சொல்லிட்டு. இப்போ நான் சொல்றேன், முதல்ல உங்ககிட்ட திட்டம் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கேன். உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்றது கூட உங்களால சொல்ல முடியல. இப்போ நீங்க தான் சார் கூட்டம் நடத்துறீங்க சார். இது உளவுத்துறையும் ஸ்மெல் பண்ணும்ல. ஸ்மெல் பண்ணட்டும் சார். நீங்க நல்லா சார், இங்க எல்லாருமே மனிதர்கள் தான். இங்க ஒவ்வொருத்தரும் இப்போ நான் சொல்றேன், இப்போ நான் நேற்றுக்கு 2 நாள் முன்னாடி இப்போ நேற்று பேசும்போது சொன்னேன் உங்கள்கிட்ட, நாமக்கல்ல இருந்து நீங்க கரூர் வரீங்க சார், அந்த நாமக்கல் கூட்டம் அப்படியே உங்களோட பின்தொடர்ந்து வருது. இதை எப்படி ஒரு அசியூம் பண்ண முடியும்? நீங்க பாதுகாப்பு கேட்குறீங்க சார், உங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, நீங்க ரொம்ப அங்கலாய்க்கிறீங்க, புலம்புறீங்க, எல்லாம் பண்றீங்க. உங்ககிட்டயே திட்டமிடல் இல்லை. எவ்வளவு பேர் வருவாங்கன்னா உங்களுக்கு தெரியல. 10,000 பேர் சொல்லிட்டு நீங்க 27,000 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல சார். இல்ல அந்த ஏற்கனவே அந்த மாவட்ட செயலாளர் மூலமா அவங்க கொடுத்த லெட்டர் பேட்ல அவங்க வேண்டுகோள் விடுத்ததுல எங்களுக்கு இந்த இடம் கொடுங்க, அந்த ரவுண்டானா பகுதி ஏதோ ஒன்று கேட்கறாங்க. அந்த பகுதியில 60,000 பேர் நிக்கக்கூடிய இடமா அது இருக்குது, விசாலமா. அந்த இடம் கொடுங்கன்னு கேக்குறாங்க, தெளிவா கேக்குறாங்க அவங்க. சார் நல்லா புரிஞ்சுங்க சார். அவங்க இந்த இடம் இல்ல மாவட்ட நிர்வாகிகள் சொல்லக்கூடியதை நீங்க எடுத்து லெட்டர் பேட்ல வருது. இல்ல சார், நான் மாவட்ட நிர்வாகிகள் சொல்லக்கூடியதை எடுத்துப்பீங்கன்னா, நீங்க டிஜிபி சொல்லக்கூடியதை எடுத்துப்பீங்களா? இவங்க கேட்டிருந்த இடம் பார்த்தா இன்னும் குறுகலான இடம். இல்ல டிஜிபி சொல்றது நீங்க கேட்டீங்களா இல்லையா? அவங்களே அந்த அவங்க சொல்றாங்க சார், அளவு எடுத்து சொல்றாங்க. அதாவது அவங்க தனியா ஒரு சர்வே பண்ணி அவங்க சொல்றதை விட நாம சொல்றது பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் காவல்துறையும் சேர்ந்து தான் ஒரு இடத்த முடிவு பண்ணாங்க, இங்க எவ்வளவு கூட்டம் நிக்கும்ன்றதெல்லாம். ஏன்னா இது எப்படி பார்த்தாலும் சில பேர் நினைச்சுக்கிறாங்க இது அரசுக்கும் கூட ஒரு அவப்பெயர் தான். இது எப்படி பார்த்தாலும் அரசு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. விஜய் போய் படுத்துறாரு சார். ஆனால் சார் இல்ல இல்ல சார் எப்படியா இருக்கட்டும் சார், யாருக்குமே தூக்கம் இல்ல இல்ல நான் நான் விமர்சனம் பண்ணுவேன் சார். ஒரே வார்த்தை நான் சொல்றேன், நீங்க எதுக்காக நான் சொல்றது புரிஞ்சுங்க. நீங்க இங்க வந்துட்டீங்க, எதுக்காகனா ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்றேன். நீங்க இங்க வந்து இருக்கிறவங்க நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அங்க வேண்டாம் சூழ்நிலை நீங்க வேண்டாம், நீங்க இருந்த சார், நீங்க சொன்னாலும் அங்க இருக்க போறது இல்ல. அது பாத்தீங்கன்னா அது அரசு, அதுவும் அரசு கடமை தான், உங்களை பாதுகாக்கிறது அரசு கடமை தான். அதனால உங்களை அனுப்பிட்டாங்க. ஆனால் அங்க அரசு நிர்வாகம் பாத்தீங்கன்னா இருக்கும்போது அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இருந்த அந்த பேச்சுக்களும் ஏச்சுக்களும் எல்லாமே பாத்தீங்கன்னா அரசு தான். இப்ப நீங்க பல கேள்விகள் எழுப்புறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கல, அந்த இடத்துல கொடுத்துறாங்க, 10 நிமிஷத்துல இவர் எப்படி வந்தாரு, 15 நிமிஷத்துல அவர் எப்படி வந்தாரு, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் வைக்கிறீங்க. அந்த கேள்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தாவேக மேல வைக்கணும்.
எத்தனை மணிக்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது, எத்தனை மணிக்கு நீங்க வீட்டுல இருந்து கிளம்புனீங்க, இதெல்லாம் நிறைய இருக்கு. நீங்க சொல்றது இப்ப இங்க நமக்கு எல்லா கூட்டத்திலுமே இது ஃபெயிலியர் தான். என்ன சொல்ற டைம்ல வரல. அதுதான் இப்ப புரியுதுங்களா? இப்ப என்ன கோளாறு, என்ன பிரச்சனை கேட்டா, ஒரு இடத்துல வந்து நீங்க கண்டிஷன் நீங்க வந்து வயலேஷன் பண்றீங்கன்னா அப்பவே உங்க மேல நடவடிக்கை எடுத்துருக்கணும். அடுத்தது உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்க கூடாது. நான் ஏற்கனவே இந்த இடத்துல சொன்ன கேட்டா, இந்த ரோட் ஷோவே இப்ப தேவையில்லை, தேர்தல் அறிவிக்கவே இல்லை. இப்ப எதுக்கு பிரச்சார கூட்டம்? எல்லா கட்சியும் என்ன உங்களுக்கு கோவம் வந்து எல்லாருமே பிரச்சாரத்துக்கு போறாங்க. அதுதான் பண்ணக்கூடாதுன்ற நானே எல்லாருமே நடைபயணம் போறாரு. எடப்பாடி வந்து போறாரு பாருங்க. போக்குவரத்து பாருங்க, மக்கள் தான் இங்க முக்கியம். மக்களுக்கு இடையூறா வந்து இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா எந்த செயலும் வந்து எந்த அரசியல் கட்சியும் பண்ணக்கூடாது. இங்க வந்து சுவமோட்டோவா இந்த கேஸை எடுத்தே இவங்க இதுக்கு முன்னாடியே செஞ்சிடணும். நீதிமன்றமே நான் கேட்டா இந்த ரோட் ஷோ இப்ப எதுக்கு இப்போ தேர்தல் அறிவிக்கிற டேட் அறிவிச்சாக நீங்க பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொல்லி கேட்கலாம். இப்ப நீங்க என்ன செய்றீங்க கேட்டா, ஒரு சௌகரியமா ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு பந்தல் போட்டு அந்த இடத்துல நீங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா பரவாயில்ல. நீங்க என்ன பண்றீங்க, வசதியா வேன் இருக்கு, எல்லா சகல வசதியும் கேரவன்ல எல்லா மேல போட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்ரூம் போனோம் இல்ல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அவசியம் ஏற்படும் போது நீங்க ஒதுக்குப்புறமா போனோம் இல்ல ஒரு வீட்டுல போனோம். இன்னைக்கு கேரவன்ல சகல வசதிகளும் இருக்கு. அப்போ நீங்கள் வசதியாக நீங்கள் போய் கேரவனில் போய் உட்காந்து நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மக்களை வந்து கூட்டிட்டு அப்புறம் இங்கே ஆம்புலன்ஸ் வரக்கூடாது, அது வரக்கூடாது, இது வரக்கூடாதுன்னு சொன்னால் பொதுமக்களுடைய அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது சார். பெரிய கூட்டம், அந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஆம்புலன்ஸ் வருதுன்னா கேட்க சார் நான் அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே அதை கூட சகிச்சுக்கிற தன்மை உங்கள்கிட்ட இல்லைல்ல. யாரும் பொதுவாக தான் நான் சொல்கிறேன். எடப்பாடியாக இருக்கட்டும், அது வந்து விஜயா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், ஆம்புலன்ஸ் வருதோ இல்லை சாதாரண வண்டி வருது சார். இப்போ நானே சொல்கிறேன் சார், அந்த சாலையில் நான் போகணும் சார், நான் சுற்றிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. எதுக்குன்னு கேக்குறேன் அந்த நிலைமை. நீங்க வந்து பாருங்க, இப்ப நான் மீண்டும் சொல்றேன், பண்ணாத பிரச்சாரத்தையா விஜய் அப்படி கிடையாது. இங்க பாருங்க, இந்த கூட்டம் குறைவா வருது, அதிகமா வருது, இங்க 100 பேருக்கு வருது, அவருக்கு 1000 பேர், அது கிடையாது. இல்ல நீங்க ஏதாவது ஒரு புள்ளியில் நின்று பேசுங்க. நான் ஒரு புள்ளியில நிக்கிறேன் கரெக்டா. எனக்கு இந்த அனுமதியை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றமே சோமோட்டோவை எடுத்து இந்த மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா பிரச்சார கூட்டத்துக்கு தடை விதிக்கணும். தேர்தல் அறிவிக்கட்டும், அப்ப பிரச்சாரத்துக்கான அந்த அனுமதி வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வமா ஜனநாயக நாட்டுல பிரச்சாரம், ஜனநாயக நாட்டுல சார் எல்லாத்தையும் ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு நீங்க நடுரோட்ட போய் நிர்வாணமா நிக்க முடியாது சார். இது அப்படிதான் இருக்கு. ஜனநாயகம்னு சொல்லிட்டு என்ன நீங்க பேசுறீங்க? நல்லா தெரியுது. நீங்க சொல்றீங்க ஒரு இடத்துல கூட ஃபாலோ பண்ணவே இல்லை, ஒரு இடத்துல கூட உங்களை ஃபாலோ பண்ணவே இல்லை. நான் சொல்ற மாதிரி சார், காவல்துறை விதித்த அந்த நிபந்தனைகளை வந்து நீங்க என்ன செய்றீங்க கேட்டா, தனக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணீங்க நீங்க. இல்ல அவருக்கு அதிகமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. எதுக்காக? ஏன்னா நீங்க கல்ட்டு சார் அப்படிதான் அவர் சொன்னாங்க சார். அவங்க தரப்புல அப்படிதான் பேசுறாங்க சார். மதேஷ் சார் நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு ஏற்கனவே சில பாடங்கள் இருக்கு, அதனால தான் அனுபவசாலிகள் வேணும்னு சொல்றது. மகாமகம்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92 ஆமா சார் 92 அதுக்கப்புறம் தாமிரபரணியில வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து ஆட்டு படுக்கையில வந்து விழுந்தது. இந்த 2 ஆட்சிக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கு. நீங்க புதுசா நீங்க வரீங்க. இது நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லாவே நான் வந்து விஜயோ அல்லது விஜய் தரப்புல இருக்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா இத கூட நீங்க வந்து ஒரு அசியூம் பண்ணனா எப்படி? இல்ல சார், ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஐஎஸ் உளவுத்துறை வந்து ஒரு லேட்டா வராரு, இன்னொன்னு கூட்டம் ரொம்ப அதிகரிக்குது, கட்டுக்கடங்காம இருக்குன்றத அவர் நிறுத்தி இருக்கலாம்ல, அவங்களே கூட தடுத்திருக்கலாம். பேசலாம். நீங்க என்ன இது பாருங்க, இப்ப சொல்லட்டுமானே, ஒருவேளை அப்படி தடுத்து என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க விஜய்? உங்களை பாக்கிறதுக்கு கூட எனக்கு அனுமதி இல்ல, 3 நிமிஷம் கூட என்ன பேசுறதுக்கு அனுமதி மறுத்தாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் நான் பேசினா அப்படியே அறுத்து தள்ளிட்டு இருப்பேன். ஆனா எனக்கு 3 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க. அந்த 3 நிமிஷம் கூட இல்லாம எனக்கு பாத்தீங்கன்னா உங்களை பாக்கிறதுக்கே எனக்கு தடை விதிக்கிறாங்க. திமுக வந்து ஒரு அராஜக ஆட்சி நடத்துது. காவல்துறையை வந்து கட்டவிழ்த்து விட்டு பாத்தீங்கன்னா என்ன வந்து உங்களை சந்திக்கத்தே தடை விதிக்கிறாங்க. இப்படி எல்லாம் நீங்க ஒரு மலிவான அரசியல் நீங்க பேசுனீங்கன்னா இப்படிதான் சார் நடக்கும். இதுல வந்து நீங்க வந்து இவங்க காரணமா அவங்க காரணமா, ஒரு தம்பி என்கிட்ட வந்து அங்க இதுல ஒரு கூட பேசுற கேட்டா, யார் மேல குறை சொல்றதுனே தெரியல. நீங்க வேணா கூட கேளுங்க, யார்ட்டா கேளுங்க, யாரை குறை சொல்றதுனே தெரியல. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அங்க பலியான விஜய் மட்டுமே குற்றவாளி மாதிரியும் சார். நான் சொல்ல சார், விஜய் குற்றவாளி இல்ல சார், அவர் நிரபராதியா இருந்துவிட்டார் சார். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நல்லா புரிஞ்சுங்க, அவர்கிட்ட பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்கிறாங்க, சார் 30 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய லாடு பருப்பு மாதிரி போயிட்டே இருக்கிறான் பாத்தீங்களா? அப்படிதான் நான் பேசுவேன். ஒரு சாதாரண நாகரிகமா திரும்பி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனவங்க என் உறவுங்க, என் உயிருங்க, அப்புறம் வந்து நெஞ்சில் குடியிருக்கும், அப்புறம் வேற எதனா சொல்லிடுவாங்க. அதெல்லாம் மட்டும் சொல்ல தெரியுது இல்ல? இப்ப சொல்லணும் இந்த இடத்துல நின்று ஒரு வார்த்தை, இறந்து போனவங்களாம் என் வந்து என் உடன்பிறப்பு, என் உயிர் சொல்லணுமா இல்லையா சார்? நீ இன்னும் பெரிய லாடு மாதிரி போயிட்டே இருக்கிற, ஏன் அவ்வளவு பெரிய ஆளாடா நீ? சார் நான் அப்படிதான் பேசுவேன் சார். குழந்தைங்களா இறந்து போயிருக்கு சார், 10 குழந்தைங்க இறந்து போயிருக்கு. அவர் வர வேணாம்னு தான் சொல்றாரு சார். வர வேணாம்னு சொல்லு சார், உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஏற்கனவே பேசுனேன், நீ அதோட நீ ஆன்லைன்ல நடத்திட்டு போ. நீ வந்து ஆடியோ கான்ஃபரன்ஸுக்கு போயிடு,
வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு போயிடு. அதான் சார் செய்யணும். நீங்கள் போட்டா அடுத்த நிமிஷம் அவன் செல்லில் பார்க்க போகிறான் தலைவர் என்ன பேசினாருன்ட்டு. ஆடியோ வீடியோவில் போ. எதுக்கு நீ வர? உனக்கு நல்லா தெரியுது. உங்ககிட்டயும் கண்ட்ரோல் பாருங்க சார். உங்ககிட்டயும் விஜய் பிரச்சாரம் சார் அடிப்படை நல்லா புரிஞ்சுங்க மாதேஷ். இங்க சார் இது வந்து மிதமிஞ்சிய கூட்டமா இருக்கு சார். மிதமிஞ்சிய கூட்டம் கேட்டா நீங்க நான் மீன் சொல்றேன். இது வந்து நேத்து நான் காசு கிடையாது. நான் சொல்றேன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க. எல்லாமே கலந்து இருக்கு. இதுல எல்லாமே கலந்து இருக்கு. காசு கொடுத்த கூட்டம் நான் சொன்னேன். நீங்க காக்க வைக்கப்பட்ட கூட்டம், காசு கொடுத்து வந்த கூட்டம், இயல்பா வந்த கூட்டம், ரசிகர் கூட்டம் எல்லாமே இருக்கு. சும்மா நம்ம வந்து போக போக வந்து அடிச்சுட்டு போற விஷயம் கிடையாது இது. நீங்க உங்ககிட்ட இருக்கிற அதிகார வெறிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் இன்னைக்கு வந்து பலியானாங்க. அவ்வளவுதான். இதை தாண்டி உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. நீ பேசுறதை எடுத்து பாருங்க. நிறைய பேசிடுவேன் நான். உங்ககிட்ட நிதானம் இல்ல. மற்ற கூட்டத்தை பாருங்க, இந்த கூட்டத்தை பாருங்க. நான் பகிரங்கமா சொல்றேன். உங்களுக்கு தைரியம் தான் பதிவு பண்ணுங்க. விஜய் போதையில் இருந்தார். நான் சொல்லுவேன் என்ன கட் பண்ணிட்டுங்க. நீங்க விஜய் போதையில் இருந்தார் சார். அவருடைய பேச்சு தடுமாற்றத்தில் நீங்க கடந்த முறை பாருங்க, இப்ப இந்த முறை பாருங்க. விஜய் போதையில் இருந்தார். 6 மணிக்கு மேல அவர் நிதானமா இருக்க முடியாது. நேற்றுக்கு மெடிக்கல் டெஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்கும். சார் நான் பேசுவேன் சார். அப்படி கிடையாது. எனக்கு வந்த தகவல் சார் நான் சொல்றேன் சார். விஜய் வந்து தடுமாற்ற பேச்சு அவ்வளவு நியாயமா தான் நான் பேசுறேன். நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார். அந்த உயிர் போனதுக்கே காரணம் இவர் தான். நான் என்ன சார் உங்களுக்கு யோசிக்க வேணாம் சார். நீங்க எத்தனை மணிக்கு டைம் கொடுக்குறாங்க? நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க? 2 மணிக்கு வரது கேட்டா அவரே காவல்துறை முடியலன்னா நீங்க என்ன செய்யணும்? இதை பிளான் பண்ண முடியலன்னு கேட்டா ரைட், இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து எத்தனை மணி நேரத்துக்கு போக முடியும்? அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த டைம் கேன்சல் பண்ணும். அமைதியா கலந்து போயிட்டு இருப்போம். எப்படி நீங்க பெரம்பலூர்ல பண்ணீங்கல்ல, கேன்சல் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சவ ஊர்வலம் மாதிரி கூட்டு போறேன். அந்த மந்தையா அப்படியே அந்த வண்டியை நகர்த்துற மாதிரி கூட்டு போறீங்க. நாமக்கல் இருக்கிற வந்த கூட்டமும் இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஜாம் ஆயிடுச்சு. இதான் உண்மை. இப்ப நான் கேட்கிறேன், இந்த கூட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எப்படி அப்ப மட்டும் உங்களுக்கு எப்படி வழி கிடைக்குது? இல்ல அங்கு யாரோ விசமிகளால் செருப்பு வீசப்பட்டதுன்ற ஒரு தகவல், மின்சாரம் பாருங்க நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் இயல்பா. இப்ப மின்சாரம் துண்டிக்கப்படுறத கேட்கறத நீங்க தான் சார் கேட்கறீங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. முடிந்த பிறகாக ஒரு பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது சார். இதெல்லாம் வந்து நம்ம அதுக்குதான் இப்ப விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க. நீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்படி இந்த பார்வையற்ற வந்து பாத்தீங்கன்னா தடவை பார்த்துட்டு ஒன்னு சொல்ற மாதிரி அப்படி நிறைய சொல்லலாம். அவர் எப்படி இது நடந்தது, இவர் எப்படி இங்க வந்தாரு, இவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் போனாரு சொல்லிட்டு. நான் சொல்றேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க பேசுனதுக்கான அந்த என்ன சொன்னா அம்மான்ற அந்த வார்த்தைக்கும் அப்பான்ற வார்த்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உன்னதமான வார்த்தை. அது நீங்க அம்மாவுக்கு மட்டும் வேல்யூ கொடுக்குறீங்க, அப்பாவை நக்கல் அடிக்கிறீங்க. அப்பாவை நக்கல் அடிச்சுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அப்பாவா இருக்கிறாரா இல்லையா? அது வரைக்கும் பேசுங்க. நான் இதை சொல்லிட்டா ஒரு 200 ரூபா வாங்கிட்டேன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு அதை பத்தி இல்லை. நீங்க அப்பாவை நக்கல் அடிச்சுங்க, கிண்டல் அடிச்சுங்கல்ல. அப்பான்ற வார்த்தை உன்னதமான வார்த்தை. அதை மாமாவாக்கணும் பிளான் பண்ணீங்க. நீங்க எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி. இன்னைக்கு எப்படி ஆச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் இயற்கை கொடுக்குது. உங்க பாஷையில வந்து இறைவன், என் லாங்குவேஜ்ல இயற்கை அமைஞ்சது பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கரூர்ல இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அப்பாவா தானே சார் இருக்கிறாரு. அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க என்ன இருக்கிறீங்க? இப்போ எங்க இருக்கிறீங்க? இப்போ தப்பு மாதிரி நான் சொல்றேன். இப்போ நான் எல்லாரும் நினைக்கிறேன் கேட்டா இதோ விஜய்க்கு ஒரு எதிராக பேசுறாரு. சத்தியமா எனக்கு கிடையாது. அந்த எண்ணமே கிடையாது. நான் இயல்பா நான் சொல்றேன். நீங்க ஃபிட் கிடையாது. அரசியலுக்கு நீங்க ஃபிட் கிடையாது. நீங்க கல்ட்டு நீங்க இப்ப பாருங்க. இப்ப ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி இழந்தது காரணம் மகாமகம் அந்த சம்பவம் தான். இப்ப நீங்க ஆட்சிக்கே இல்ல. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு என்.டி. ராமாராவ் நான் உதாரணம் சொன்னேன். ஒரே நாள்ல மக்கள் திரும்பிடுவாங்க சார். மக்கள் ஒரே நாள்ல திரும்பிடுவாங்க. இந்த தெய்வம் உன்னை கோபுரத்தை தூக்கி வைக்கிறான்னு நீங்க ரொம்ப வந்து உன்னை பெருமிதமா நினைக்கிற. ஒரே நாள்ல கீழே போட்டுருவாங்க. இது பாத்தீங்களா? ஒரே நாள்ல அடுத்த சனிக்கிழமை போகலாம். நீங்க சரியான வந்து உங்களுக்கு தான் பயங்கரமான கூட்டம் வரும் சார். நீங்க கேன்சல் பண்ணாதீங்க. சனிக்கிழமை ப்ரோக்ராம் போட்டு போங்க பார்க்கலாம் இந்த வாரம். அப்ப நீங்க ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணீங்கன்னா அப்ப என்ன தெரியுது உங்களுக்கு? இப்ப புரியுதுங்களா? துக்கத்துக்காக பண்ணல நீங்க. இப்ப நீங்க போகலாம் பார்க்கலாம். சும்மா இதெல்லாம் வந்து சரி புத்தி அடிச்சாங்க, என்ன அரசு எப்படி இப்படி பண்ணுது, உங்ககிட்ட விஷயமே இல்லை. எல்லாத்தோட எங்களுக்கெல்லாம் ஏமாற்றணும்னு கேட்டா இவர் ஒரு ஆழமான ஒரு அரசியல் பேசுவாரு. எங்க ஆழமா பேசுனீங்க? அதுவும் நக்கல் அடிக்கிறீங்க. ஐயா வந்து என்னது வீட்டுக்குள்ள வந்து ஏரோப்ளேன் ஓட்டணுமா, அதை ஓட்டணுமா பேச்சு நீங்க பார்த்துறீங்களா? நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கன்னா விஜய்க்கு வந்து அதிகார வெறி இருக்கு. அந்த என்ன சொன்னா அந்த அதிகாரத்தை அடையக்கூடிய தகுதி இல்லை. 2வது அனுபவமும் இல்லை.
இல்ல 2 தரப்புமே, அரசு தரப்பு, காவல்துறை தரப்பு, விஜய் தரப்பு எல்லாமே டோட்டலா ஃபெயிலியர் ஆயிருக்குல்ல. சார் அப்படி என்னால நான் சொல்ல முடியாது சார். அரசியல் வந்து நீங்க நான் மீண்டும் நீங்க சில பேர் அது வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் கதை பூதங்கத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இப்படி வந்தது, இந்த ஆம்புலன்ஸ் எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து பேனர் வந்து கொடியை கட்டிட்டு வந்தது அப்படி இதெல்லாம் நிறைய. அதே ஆம்புலன்ஸ்ல கொடி வருது, நம்ம கொடி வருதுன்னு விஜயே கேட்கிறாரு. சார் நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். அங்க என்ன விசாரணை பண்ணும்போது தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மாதிரி ஏதாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஃபேப்ரிகேட் பண்ண முடியாது சார். நீங்க ஒரு ஆக்சிடென்ட் கூட நீங்க சொல்லிடுங்க. ஒரு ஆக்சிடென்ட்னா என்னன்னு கேட்டா ஒரு ரோடு ஆக்சிடென்ட் இருக்குன்னா கூட நீங்க சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அங்க கொலாப்ஸ் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சொல்ல முடியாது. இல்ல அங்க அவர் பேசும்போதே பல நேரங்கள்ல தடைப்படுது. தண்ணி கேன் அவரே கொடுக்குறாரு, ஆதவர்ஜனா மேல வந்து ஒரு குழந்தை மிஸ் ஆகுதுன்ற சார். அதுக்கெல்லாம் இவர் வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்றது சார். இதெல்லாம் வந்து ஒரு தந்திரம். நான் கேட்கறேன் கேட்டா அந்த குழந்தை இந்த காணாம போச்சு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து சொல்லும் போது இவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு பாருங்க. அவர் வந்து ஏன் இவர் அந்த மைக்கை வந்து இவரே வாங்கி ஆதவர்ஜனாவை வாங்கி சொல்லலாமே, அதையா இவர்கிட்ட சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த குழந்தை காணாம தேடி நடக்கும். அப்படி இல்ல. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் குழந்தை காணாம போனது கூட அவரே வந்து கருணையோட வந்து சொன்னாரு. அங்க கருணையில ஒரு வெங்காயம் கிடையாது. அவரே ஒரு மிஷின் மாதிரி தான் சொல்றாரு. எப்பா இந்த குழந்தை காணாம கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா. பாத்தீங்க தானே இருக்குங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சார் இருக்கிறோம். நமக்கு என்ன அவ்வளோ புத்தி இல்லையா சார் நமக்கு? சொல்லுங்க. அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்லாங் பாத்தீங்கல்ல, ஏதோ ஒரு பொருள் காணாம சொன்ன மாதிரி கேட்டா அந்த கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. இதெல்லாம் வந்து செட்டிங். இதெல்லாம் இப்படி பேசினா வந்து இது வேணும். அங்க இவர் பேசிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த இல்ல சார், இழப்பு அவருடைய கூட்டத்துல அவர் சம்பந்தப்பட்டு நடந்திருக்கிறதுனால அந்த வலியோட அவங்களும் வலியோட எனக்கு நீங்க வந்து இவ்வளவு வலி இல்ல சார். அவருக்கு குற்ற உணர்வு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முகத்துல தெரிஞ்சிருக்கலாம். அவர் வந்து ஓடி கிட்டத்தட்ட வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஓடுறது. ஆனா வலி இருக்கிற மாதிரிலாம் நீங்க பேசினா அப்புறம் ரொம்ப பேசிடுவேன் நானு. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்நேரம் வலி இருக்கிற மாதிரி கேட்டா முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. நீ தான் பெரிய 200 கோடி புடுங்குறன்னு சொல்றல, சொல்லிடுவாரு. 200 கோடி சம்பளம் வாங்குறல்ல, இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா தலா 10 லட்சம் 20 லட்சம் அறிவிக்க வேண்டியதானே. வலின்னு சொல்றீங்கல்ல நீங்க, சொல்றீங்களா சார்? ஜெயலலிதா மாதிரி சொல்றீங்கல்ல. கொஞ்சம் காத்திருங்க சார். இப்பதான் சார் காத்திருக்குது. இதெல்லாம் வந்து இமிடியேட்டா பண்ணக்கூடிய விஷயம். சும்மா அதெல்லாம் நீங்க இதெல்லாம் யோசிப்பீங்க. ஏற்கனவே நான் தான் சொன்னேன்ல, முதல்ல 6 பேர் இருந்தாங்க, ஒரு பிளஸ் ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர், மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. கடந்து போனீங்க. அதுக்கப்புறம் 3 பேர் இருந்தாங்க இந்த மதுரை மாநாட்டில். அதுவும் குறிப்பாக போஸ்ட்மார்ட்டத்தில் தேவை கேட்டால் வெயில், உச்சி வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நின்றதுனால இந்த மரணம் ஏற்படுறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே வந்து ஹார்ட் அட்டாக் அதனால ஏற்படுதுன்னு சொன்னாங்க. இதை நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா, நீங்கள் வலின்னு சொல்கிறீங்கல்ல, இதை உணர்ந்துருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? இப்போ காலையிலேருந்து அங்கே நிற்கிறாங்க, நம்ம 2 மணிக்கு போனோம், இப்போ நம்ம போனால் 7 மணி ஆகிடும், அந்த மக்கள் நிற்கிறாங்கன்னு கொஞ்சமாச்சும் யோசனை பண்ணியிருந்தீங்கன்னா அதை ரத்து பண்ணிருப்பீங்க, கேன்சல். நீங்கள் பண்ணலை. இல்ல சார், சூழ்ந்துக்கறாங்க சார். இது பெருமையா ஓடி வராங்க. அப்படி இல்ல சார், வண்டி ஓடிட்டு வந்து கீழ விடுறாங்க சார். நான் அதுதான் நான் சொல்றேன். இந்த அப்ப நீங்க உணர்றீங்க எது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இதெல்லாம் யாரும் ரசிக்க மாட்டாங்க சார். இதெல்லாம் ஏற்க மாட்டாங்க சார். இதெல்லாம் வந்து விரும்புவாங்க. கீழ விடுறது மேல சார். இது அவர் விரும்புறாரு. நீங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க போடுற கட்டளையை வந்து அவன் தொண்டன் வந்து மதிக்கவே இல்லை, எடுத்துக்கவே இல்லைன்னு சொன்னா, இதை நீங்க என்ன கேட்டா, அப்பா கட்டுக்கடங்காத கூட்டம், நம்ம கிட்ட இருக்கிற கூட்டம் கட்டுக்கடங்காத பெருமையா நினைக்கிறீங்க. அதை எல்லாம் தருதலைகளா இருக்கு, காட்டு மிராண்டிகளா இருக்கு. அந்த காட்டு மிராண்டி கூட்டத்தை வந்து நீங்க பெருமை நினைக்கிறீங்க. இப்ப இறந்து போனது வந்து பாத்தீங்கன்னா எந்த ரசிகனும் கிடையாது. நீங்க பாருங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரண அப்பாவி மக்கள் தான் அங்க இறந்துருக்காங்க. ஃபேமிலியோட வந்தவங்களாம் இறந்துருக்கான். என் பொண்ணு 2 மகள்கள் போயாச்சு, என் மனைவி போயாச்சு. அங்க வந்திருக்க குழந்தைங்களுக்கு எந்த தொண்டை வந்து செத்தான், எந்த தருதலை வந்து செத்துதாங்க. அங்க இறந்து போனவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதாரண மக்கள். சற்று முன் நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு சார். விஜய் தரப்புல இருந்து வந்து நிவாரண உதவி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் நீங்களும் கேட்டிருந்தீங்க, 20 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். செய்தி ஒருவேளை இப்ப நம்ம பேசுறது கேட்டுச்சு, ஒருவேளை கேட்டுச்சா இல்ல ஏதாவது சீக்கிரட்டா இங்க ஏதாவது நீங்க ஆடியோ கீடியோ ஏதாவது செட் பண்ணிருக்கீங்களா என்ன? இப்பதான் நம்ம 20 லட்சம் நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன. பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்திலிருந்தே நழுவு செய்கிறது. என் சொந்தங்களே, நம் உயிரணைய உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்லுன்னா வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும், அதே போல நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும், அதாவது இழப்பு ஏற்பட்ட சொந்தங்களின் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதற்கு தலா 2 லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன். இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை அன்றுதான் இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவனாக என் கடமை அப்படின்னு சொல்லி, இறைவன் அருளால் அனைத்திலிருந்தும் மீண்டு வர வேண்டும், மீண்டு வருவோம் அப்படின்றாரு. அவர் வரணும், அவர் தான் மீண்டு வரணும். அவர் மாய உலகத்தில் இருக்கிறார் இல்லையா, எல்லாம் கரெக்டாக சொன்னார்ல, மீண்டு வருவோன்ட்டு.
அவர் ஒரு மாய உலகத்தில் இருக்கார் சார். அந்த உலகத்துலேருந்து மீண்டு வரணும். கட்சியை வந்து முதல்ல இவர் இந்த 26ல் போட்டிடுறது, சிஎம் ஆகிறது இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கணும். அங்கே நிர்வாகிகள் இல்லை சார். 4 பேருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற 4 நிர்வாகிகள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. செந்தில் பாலாஜி இருக்கட்டும், மகேஷா இருக்கட்டும், அங்கே இருக்கிற மற்ற 4 பேர் நமக்கு அடையாளம் தெரியுது. உங்களுடைய ஆட்கள் யாராவது ஒருத்தர் அடையாளம் தெரியுதா கேட்டால் நீங்கள் நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சார். நீங்களே உங்கள் கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடையாளப்படல. இப்போ ஒருத்தர் மேலே வழக்கு போட்ட பிறகு தான் தெரியுது அவன் தான் வந்து அந்த மாவட்ட நிர்வாகின்னு தெரியுது. இதெல்லாம் எந்த அளவுக்கு மாதேஷ் சரி நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் முதல்ல வந்து ஒன்று அனுபவசாலிகளை, மற்ற கட்சியில் இருக்கிற அனுபவசாலிகளை சேர்த்துங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க. மற்றவங்களை நம்பல சார். அவர் புதுசா சார் மற்றவங்க நம்பாம ரைட், மற்றவங்க நீங்க நம்ப வேணாம் சார். எந்த கட்சியில இருந்து நீங்க நம்ப கூட வேண்டாம். இருக்கிற உங்களுடைய இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தொண்டர் படையை உருவாக்கி ஒரு ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்றேன் நான். தொண்டர் படை நீங்க வந்து ட்ரெயின் அப் கொடுங்க சார். நீங்க ராணுவம் சொல்ற அந்த லூஸ் அந்த புசியானந்த ராணுவம்ன்ற நீங்க ராணுவத்தை கூட நீங்க உருவாக்க வேணாம் சார். நீங்க சாதாரணமா வந்து பார்த்தா மற்ற கட்சியில ஒரு தொண்டர் படை உருவாக்கி அவங்கள நீங்க ஒழுங்குபடுத்துறதுக்கு படிப்பினை தான் இது வந்து நம்முடைய சார். இதுக்கு படிப்பினை நீங்க சொல்லிடுறீங்க மாதேஷ். இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வந்து நம்ம விலை கொடுத்துருக்கோம் பாருங்க. நிச்சயம் சார். இது ஒரு விலை கொடுத்து சாதாரண விஷயம் உணர்வாங்கன்னு நினைக்கிறோம். அந்த குழந்தைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு எவ்வளவு பதறுது. இரவு முழுவதும் தூக்கமே வரல நமக்கு. நீங்கெல்லாம் மனிதர்கள் தானா? நீங்க இது எப்படி இதை வந்து நார்மலைஸ் எப்படி கடந்து போக முடியும்? நம்ம இல்லை, விஜய் தரப்பும் இதை கடந்து போகாது. விஜயும் இதை உணர்வார். இதிலிருந்து படிப்பினை நிச்சயம் கற்றுக்கொள்வாங்க. மீண்டு வரட்டும், எல்லாருமே மீண்டு வரணும். பார்க்கலாம். அதே போல இது சம்பவத்துக்கு என்ன காரணம்ன்ற நீதி விசாரணையும் நமக்கு வந்து நிச்சயம் இது ஒரு தெளிவு கிடைக்கணும் சார். பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி சார்.